இருக்காங்க. அம்மா நீ சிங்கப்பூருக்கு வந்துருமான்னு 2-3 தடவை அழைக்கிறான். அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க, இந்த வயசான காலத்துல நான் எப்படி இந்த வீட்டுல இருக்கிறது, நான் மட்டும் எப்படி தனியா இருக்கிறது, கணவனும் இல்ல, ஒரே பையன் தான், சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு பணமாக்கி வச்சிருக்காங்க. பையன் வர்றான், அவங்கள அழைச்சிட்டு போய் விமான நிலையத்துல உட்கார வச்சு, அம்மா நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேம்மான்னு அந்த பையன் போறான். 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, பையன் வரவே இல்லை. ஐயோ தான் பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களோ, என் பையனை யாரோ அடிச்சுட்டாங்களோன்ற ஒரு பதபதைப்புல அந்த அம்மா ஓடி போய் விமான நிலைய பணியாளர்கள்ட்ட சொல்றாங்க. அந்த பணியாளர்கள் சோதிச்சு பார்த்துட்டு, உங்க பையன் உங்களை தனியா விட்டுட்டு காசு எடுத்துட்டு சிங்கப்பூர் போயிட்டாமான்னு பதபதைக்கக்கூடிய செய்தியை சொல்றாங்க. இப்ப கிராமத்துக்கு திரும்பினதுக்கு அப்புறம் இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேரும் அந்த பையனை திட்டுறாங்க, சபிக்கிறாங்க. 3 நாள் அந்த அம்மா யார்கிட்டயுமே பேசல. 4வது நாள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கையை கூப்பி சொன்னாங்களாம், என் பையன் பண்ணது தப்பாவே இருக்கட்டுங்க, ஆனா என் பையனை சபிச்சிடாதீங்க. கடல் கடந்து கண்காணாத தேசத்துல யாரும் இல்லாம இருக்கான், ஏதோ ஒரு பண தேவை, அவன் என்ன ஏமாத்தாம வேற யாரை ஏமாத்த முடியும்,